கோட் சூட் போட்டால் மாற்றம் வந்துவிடுமா? திமுகவின் அதே குட்டையில் மீன் பிடிப்பது எப்படிப்பட்ட மாற்று அரசியல்? அமெரிக்காவிலிருந்து விஜய்க்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக். வணக்கம் நண்பர்களே. தற்போது அமெரிக்கா சென்றுள்ள பாஜகவின் அண்ணாமலை அங்கு அளித்த ஒரு பேட்டியில் தமிழக அரசியல் குறித்தும் முதல்வராக இருக்கும் விஜய் குறித்தும் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டுள்ளார். அதோடு கோட் சூட் அணிந்து பதவியேற்ற விஜய் குறித்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து அண்ணாமலை கூறும்போது, தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த திராவிட அரசியலுக்கு தற்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 தலைமுறைகளாக கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி என்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகித்து வந்த ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் விஜயின் அரசியலை நான் வரவேற்கிறேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை ஆண்ட அனைத்து முதலமைச்சர்களுமே வேட்டி சட்டை என்கிற உடை அணிந்துதான் பதவியேற்றார்கள். தங்களை வெளிப்படுத்திக் கொண்டும் வந்தார்கள். ஆனால் முதல் முறையாக விஜய் கோட் சூட் அணிந்து முதலமைச்சர் பதவியேற்றுள்ளார். அதே உடை அணிந்துதான் சட்டசபைக்கும் சென்றுள்ளார். இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. மக்கள் மத்தியில் இறங்கி சென்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் இதுபோன்ற உடைகள் எந்த அளவுக்கு செட் ஆகும் என்பது புரியவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் அதை பார்வையிட முதலமைச்சர் செல்லும் போது வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தண்ணீருக்குள் இறங்கி நடப்பார்கள். ஆனால் இப்போது விஜய் அதுபோன்று செயல்பட முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரை கோட் சூட் அணிந்து விட்டால் மட்டும் போதாது, ஆட்சி நடத்தும் முறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திராவிட கட்சியின் அதே அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் என்பதற்காக அதே ஊழல் ஆட்சியும் இவரும் செய்துவிடக்கூடாது. ஆரம்பத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோருமே தமிழ்நாட்டை அப்படியெல்லாம் மாற்றுவேன், இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவேன், இப்படியெல்லாம் வளர்ச்சியை கொண்டு வருவேன் என்றெல்லாம் ஏகத்துக்கு பேசுவார்கள். ஆனால் இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும். அதனால் விஜயின் ஆட்சி முறையையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இப்போது வரை விஜய் அரசியலை எடுத்துக்கொண்டால் அது திமுகவின் பாணியை தான் பின்பற்றி வருகிறார். கோட் சூட் போட்டது மட்டும்தான் இவர் செய்த ஒரே புதுமை. மற்றபடி எல்லாம் திமுகவின் முன்னோடிகளை தான் இவரும் பின்பற்றி வருகிறார். அதே வீரமணியை சந்திக்கிறார், பெரியார் சிலைக்கு மாலை போடுகிறார். அதனால் விஜய் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவாரா, இல்லை திமுகவின் அதே ஊழல் மாடலை தான் செய்ய போகிறாரா என்பது கூடிய சீக்கிரமே தெரிந்துவிடும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, என்னை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு முடிவு கட்டிய ஒரு விஷயத்தில் மட்டும் விஜய்க்கு நான் நன்றி சொல்வேன். எங்களை தவிர தமிழ்நாட்டுக்குள் யாரும் வர முடியாது, எங்களது கொடி மட்டும்தான் பறக்கும் என்று இத்தனை காலமும் தம்பட்டம் அடித்து வந்த அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடித்து விட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த செயல்பாட்டை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 5 எம்எல்ஏக்கள் பெற்ற பாஜக இந்த தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்ஏவை மட்டுமே பெற்றுள்ளது. இது டெல்லி மேலிடத்திற்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இத்தனைக்கும் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் கூட தமிழகம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பாஜக பின்தங்கி இருப்பதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் 11.5% ஓட்டுகளை பெற்றிருந்தார் அண்ணாமலை. ஆனால் இப்போது 3%த்திற்கும் குறைவான ஓட்டுகளை பாஜக பெற்றுள்ளது. இதன் காரணமாக தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது டெல்லி மேலிடம் அதிருப்தி அடைந்திருக்கிறது. அதனால் அடுத்த கட்டமாக பாஜகவை வளர்ப்பதற்கு எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும், எந்தெந்த புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்று தேசிய பாஜக தலைவர் நிதின் நபின் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்தப் போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடி, அமித்ஷாவை விட அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் பாஜகவை வளர்க்க முடியும் என்கிற சூழல் உள்ளது. அவருக்கென்று ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் உள்ளது. ஆனால் இந்த முறை அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதால் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்களே இந்த முறை ஓட்டுகளை மாற்றி போட்டுவிட்டார்கள். அதனால்தான் பாஜக எதிர்பாராத தோல்வியடைந்து விட்டது. அதனால் மீண்டும் அண்ணாமலையை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும். அதிலும் தற்போது விஜய் முதலமைச்சராகவும் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராகவும் களம் கண்டுள்ளார்கள். இந்த நிலையில் அடுத்தபடியாக அண்ணாமலை போன்ற இளைஞர்களை களமிறக்கினால்தான் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க முடியும். இல்லை என்றால் 3% வாக்கு வங்கி உள்ள கட்சியாகவே பாஜக இருக்கும் என்பதை டெல்லி மேலிடம் புரிந்து கொண்டது. அதோடு தமிழ்நாட்டின் தற்போது சட்டமன்ற தேர்தல் முடிந்துவிட்டதால் அடுத்த மக்களவைத் தேர்தல் இலக்காக வைத்துதான் பாஜகவின் அரசியல் இருக்கும். அதனால் 2029 டார்கெட்டாக வைத்து அடுத்த கட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையை அழைத்து புதிய ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிய வந்துள்ளது. அதோடு தற்போது அதிமுக 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. எடப்பாடி அணி, சி.வி. சண்முகம் அணி என்று 2 அணிகளாக பிரிந்திருப்பதோடு சி.வி. சண்முகம் பக்கம் 34 எம்எல்ஏக்கள், எடப்பாடி பக்கம் 17 எம்எல்ஏக்களும் உள்ளார்கள். இந்த அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினார்கள். ஆனபோதும் எந்த பலனும் இல்லை. அதனால் அடுத்தபடியாக அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவர் பதவிக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக பாஜகவை தனித்துவமாக வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகியுள்ளன.
குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உள்ளது, ஒரு மக்கள் பலமும் உள்ளது. என்றாலும் அந்த மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சரியான தலைவர் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான இந்துக்கள் சிதறி கிடக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைத்தால் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு வலுவான சக்தியாக உருவெடுக்கும். அதனால் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதனால்தான் தமிழ்நாட்டில் பெருவாரியான மக்களை கவர்ந்தவரான அண்ணாமலை மீண்டும் அதிகாரத்தை கொண்டு வரப்போவதாகவும் கமலாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, திருமாவளவன், சீமானை சந்தித்த விஜய் எடப்பாடியை மட்டும் சந்திக்காதது ஏன்? தாவேகாவின் அதிரடி அரசியல் அம்பலம். தமிழக அரசியலில் 1967க்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சியின் ஆட்சி அமைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்த விஜய், அதையடுத்து வைகோ, திருமாவளவன், சீமான், அன்புமணி என பல தலைவர்களை அடுத்தடுத்து சந்தித்தார். என்றாலும் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அவர் சந்திக்கவில்லை. இது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு வியூகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அதிமுகவில் உட்கட்சி மோதல் பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி பிடித்துள்ளார்கள். அதோடு எஸ்.பி. வேலுமணியை தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தற்காலிக சபாநாயகரிடத்தில் கடிதம் கொடுத்துள்ளார்கள். அதோடு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியினர் தங்களிடத்தில் உள்ள 34க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் கூறி வருகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அறுதி பெரும்பான்மை இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்திருக்கும் விஜய் 34 எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து அதிமுகவினர் வருவதால் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தங்களிடம் உள்ள 34 எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பதாக கூறியுள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், அன்பழகன் உள்பட 5 பேர் தங்களுக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று செங்கோட்டையன் மூலமாக விஜயிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம். இந்த விவகாரத்தில் இன்னும் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதோடு அறுதி பெரும்பான்மை இல்லாமல் தங்களால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட விஜய் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுகவின் 34 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைத்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால்தான் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தால் அவர்கள் கோபமடைந்து விடுவார்கள் என்பதற்காகவே அவரை மட்டும் விஜய் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. அதோடு நேற்று சட்டசபையில் கூட எடப்பாடி பழனிசாமியை விஜய் கண்டுகொள்ளவில்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக கூட வணக்கம் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு கடந்த 1967இல் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற போது இப்படித்தான் அதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த காமராஜரை அவர் வீட்டுக்கு சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதே போன்றுதான் இப்போது தேர்தலில் தோல்வியடைந்துள்ள மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.